இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். இதோட நெக் டிசைன் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸ்லீவுக்கு நான் ஆல்ரெடி வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே நம்ம எப்பயும் போல் ஸ்டார்டிங் லைன் வந்து 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து வந்து செயின் ஸ்டிச் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச் வேகமாக இதாகாமல் இருக்கும். ஒரே அளவுலே கொடுத்துக்கலாம். நான் செயின் ஸ்டிச் போட A1 ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். A1 ஜரி த்ரெட்டும் மம்தா பிராண்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 2 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1 mm பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன், கோல்டன் பீட்ஸு. இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு மூடியில் வந்து நீங்கள் பீட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ 1 1 நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2ஆகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் 1 நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ 1 லைன் வந்து பீட்ஸ் ஒர்க் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிசோ பிராண்டில் சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ப்ரிசோ பிராண்டு சுகர் பீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் வந்து வேகமாக ஃபேட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து ஏ ஸ்டார் பிராண்டும் செகண்ட், அதாவது ப்ரிசோக்கு அடுத்து வந்து பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும் அது. ஆனால் ப்ரிசோ பிராண்டு சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் ஏ ஸ்டார் வந்து அப்படி இருக்காது, கொஞ்சம் வந்து மீடியம், ப்ரிசோ விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சுகர் பீட்ஸும் 2 2ஆக போட்டுக்கோங்க. பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து நரம்பு த்ரெட்லேயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மல் சுவிங் த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். நான் வந்து நரம்பு த்ரெட்டில் தான் போடுவேன். நரம்பு த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு வந்து ஒர்க்கு ரொம்ப நாள் வந்து இதாகாமல் இருக்கும். நார்மல் சுவிங் த்ரெட் அப்படின்னா வேகமாகவே அது வந்து இதாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு லைன் பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்து அது ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் பெட்டல் தான் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எல்லோ கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரே ஒரு சில்க் த்ரெட் தான் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து அதை டபுள் த்ரெட்டாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு அது 2ஐயும் ஒன்றா சேர்த்து டபுள் த்ரெட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ இங்கே வந்து எண்ட் நாட்டு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கை. இப்போ இந்த பெட்டல்ஸ் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெட்டல் விட்டு இன்னொரு பெட்டலுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு பெட்டலுக்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த உள்ள பெட்டலுக்கு வேறு ஒரு ஜரி த்ரெட் மாதிரி உள்ள கோல்டு த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டை லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கேன். லீஃப் ஃபில்லிங் மெத்தட்லேயே நிறையா மெத்தட் இருக்குது. பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது, ஹாஃப் லோடு ஸ்டிச் இருக்குது. இந்த மாதிரி நிறையா மெத்தட் வச்சு நம்ம லீஃப் ஃபில்லிங் வந்து பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த த்ரெட் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும்.
ஃபில்லிங் ஸ்டிச் இப்போ முடிச்சதும் நம்ம என்ட்டு நாட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய செயினை இந்த மாதிரி எடுத்துட்டு நீடில் உள்ள விட்டு மறுபடியும் ஒரு குட்டி செயினை எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த பெரிய செயின் வந்து சின்ன செயின் மாதிரி ஆயிரும். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த சின்ன லூப்பை வந்து அந்த ஹூக்கில் வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம கீழே வந்து த்ரெட்டை இழுக்கும்போது நாட் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி நாட் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெட்டலை விட்டுட்டு இன்னொரு பெட்டலில் தான் நம்ம வந்து அதே சில்க் த்ரெட் ஒர்க்கு லீஃப் ஃபில்லிங் ஒர்க்கை வந்து முடிச்சிடணும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஃபில்லிங் வந்து முடிச்சாச்சு. லீஃபுக்கு நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ப்ளவுஸில் க்ரீன் கலர் வந்து மிக்ஸ் ஆகி வரலனாலும் நம்ம லீஃபுக்கு வந்து ஒரு காமனாக க்ரீன் கலர் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ லீஃபுக்கு வந்து நான் பெட்டலுக்கு எந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணேனோ அதே மாதிரியே லீஃபுக்கும் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோல்டு கலர் கோடு த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஜர்தோசி லுக் வந்து கொஞ்சம் கிடைக்கும். அதான் நீங்கள் ஜர்தோசி வந்து காஸ்ட்லியாக பண்ண முடியாது, ஆனால் பட்ஜெட்குள்ளே பெஸ்ட்டாக இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லேயே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபில்லிங் வந்து வேறு மாதிரி பண்ண போகிறோம். அதாவது கிராஸாக வர்ற மாதிரி நம்ம த்ரெட்டை வந்து விட்டுக்கணும். நீடில் இப்போ இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் நீடில் அது பக்கத்துலேயே அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே எடுத்துட்டு இந்த மாதிரி அடுத்த பாயிண்டில் உள்ள சைடு வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம லீஃப் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்த மெத்தடில் பெட்டல் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஜர்தோசி ஒர்க் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து ஜர்தோசி ஒர்க்கு கிடையாது, த்ரெட் ஒர்க்கு தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முடித்ததும் சென்டரில் ஒரு பெரிய சீக்வன்ஸ் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சீக்வன்ஸ் தான் எக்ஸாக்டாக வைக்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேர்ல்ஸ் கூட வச்சுக்கலாம், ஒயிட் பேர்ல்ஸ் கூட வச்சுக்கலாம், அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து தான் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதான் நம்ம த்ரெட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கோம்ல, அங்கே பக்கத்துலலாம் ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து ஃபினிஷிங்காகவே இருக்காது. நம்ம நல்லா நெருக்கமாக சுகர் பீட்ஸ் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளவரோட லுக் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா செயின் ஸ்டிச் கூட டபுள் லைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு புட்டாஸ் தான் கொடுக்க போகிறோம். புட்டாஸ் வந்து நெக்குக்கு நான் என்ன டிசைன் வந்து கொடுத்தேனோ அதே தான். 3 வீட் பீட்ஸும் ஒரு ரவுண்ட் பீடும் எடுத்திருக்கேன். ரவுண்ட் பீட் வந்து 2 mm உள்ளதாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வீட் பீட்ஸை வந்து கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். லீஃப் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வீட் பீட்ஸும் இந்த ரவுண்ட் பீட்ஸும் வைக்க போகிறோம். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு குட்டி அழகான புட்டாஸ் வந்து கிடைக்கும். ஒரு வீட் பீட்ஸும் வச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. செயின் ஸ்டிச்சை தான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ரவுண்ட் பீட்ஸையும் வச்சதும் நம்ம என்ட்டு நாட் வந்து பண்ணிடலாம். அவ்வளோதான், புட்டாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்லீவ் டிசைன் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம்.